அனைவருக்கும் வணக்கம். அன்பார்ந்த தினபூமி நேயர்களே, தினபூமி மாத பலன், தமிழ் மாத பலன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பதிவானது இந்த மாதம் மாசி மாதம்னா கும்ப மாதம்னு கணக்கு. குரோதி வருஷம் மாசி மாதம். இந்த மாசி மாதத்தில் சிறப்பாக 2 விசேஷங்கள் உண்டு. மாசின்னாவே அது கும்பம்னு அர்த்தம். இப்போ மகா கும்பமேளா நடந்துட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் டிவியில் பார்க்குறீங்க, நியூஸில் கேட்குறீங்க. 12 வருடங்களுக்கு ஒரு முறை மகா கும்பமேளா. அது நம்ம கும்பகோணத்தில் 2026 செய்ய போகிறாங்க. இப்போ பிரயாக்ராஜ்னு சொல்லக்கூடிய திரிவேணி சங்கமத்தில் மகா கும்பமேளாவானது நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாசி மாதத்தில் மகா சிவராத்திரி ஒரு சிறப்பான ஒரு விசேஷம். அதுக்கப்புறம் மாசி மகம், அதாவது பௌர்ணமி மாசி மகம், இது ஒரு விசேஷம். சிவராத்திரின்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும். சிவாலயத்தில் அதாவது வரக்கூடிய 21/2/2025 அன்றைய தினத்திலே மகா சிவராத்திரி. இரவு முழுதும் கண்விழித்து சிவாய நமக அப்படின்னு சொல்லி சிவாலயத்தில் நடக்கக்கூடிய அபிஷேகத்தை பார்த்து 4 காலங்களும் அபிஷேகம் உண்டு. முதல் காலம், 2ஆம் காலம், 3ஆம் காலம், 4ஆம் காலம். முதல் காலம் சந்திரசேகரன் சொல்லக்கூடிய சிவனுடைய தத்துவம். 2ஆம் காலம் தட்சிணாமூர்த்தி என்று சொல்லக்கூடிய தட்சிணாமூர்த்தி காலம். 3ஆம் காலம் அண்ணாமலையார் அப்படின்னு சொல்லக்கூடிய அண்ணாமலை காலம். 4ஆம் காலம் சர்வேஸ்வரன் சொல்லக்கூடிய மகாதேவன் சதாசிவன் அவருடைய காலம். ஆக இந்த 4 காலங்களும் அபிஷேகமும் அர்ச்சனைகளும் ருத்ரஹோமமும் நடக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று கண்விழித்து சிவாய நமக என்ற எழுத்தை நாம் உச்சரித்து முடியும் வரை ஒரே கோயிலிலோ அல்லது குறைந்தது ஒரு 4-5 சிவாலயத்துக்கோ அருகில் இருக்கக்கூடிய காலத்திற்கோ ஒரு காலத்திற்கும் ஒரு சிவாலயத்துக்கு போய் வழிபடுறது நம்மளுடைய பெரும் புண்ணியம், பாவத்தை போக்கக்கூடியது. அடுத்த நாள் அமாவாசை, உங்களுக்கு எல்லாம் தெரியும். மாசான கொள்ளை, அங்காளம்மன், பெரியாண்டச்சி, இந்த தேவதைக்கெல்லாம் மாசான கொள்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமாவாசை தினத்திலே அம்பாளுக்கு விசேஷமான தினம். அடுத்து வரக்கூடியது பௌர்ணமி. பௌர்ணமியும் மக நட்சத்திரமும் சேரக்கூடியது. அதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு மாதமும் ஒரு பௌர்ணமியும் ஒரு நட்சத்திரத்தோடு சேரும் பொழுது அந்தந்த மாதத்தில் அந்தந்த சில தேவதைகளுக்கு சில விசேஷமான பூஜைகள் விசேஷங்கள் உண்டு. அந்த வகையிலே மாசி மகம் எல்லா காளியம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆலயத்திலே முப்பெருந்தேவியாக இருக்கக்கூடிய அம்பாள் கோவிலில் இந்த மாசி மகமானது விசேஷமாக கொண்டாடுவார்கள். அதுவும் குறிப்பாக பல இடங்களில் பிரம்மோற்சவம் நடக்கும், தீமிதி திருவிழாவெல்லாம் நடக்கும், தேர் விஷயங்கள் எல்லாம் நடக்கும். அதனால அந்த மாசி மகம் பௌர்ணமி சேரக்கூடிய அந்த நாளில் ஆலயத்திற்கு சென்று இந்த பௌர்ணமி தரிசனத்தையும் அம்பாள் தரிசனத்தையும் செய்வாருங்கள். அடுத்ததா முக்கியமா சொல்லக்கூடியது மாசியிலே செவ்வாய். தை மாசத்துல எப்படி வெள்ளிக்கிழமையோ அதை போல மாசி மாதத்துல செவ்வாய் ரொம்ப விசேஷம். மாசி செவ்வாய். இந்த மாசி செவ்வாய்ங்கிறது எல்லா கோவில்களுக்கும் விசேஷம் உண்டு. விசேஷம் இருக்கோ இல்லையோ, கோவில்ல ஏதாவது வைபவம் இருக்கோ இல்லையோ, நம்ம செவ்வாய்க்கிழமைக்கு போய் கோவிலில் போய் ஒரு 10 நிமிஷமாவது நம்ம உட்காந்துட்டு வரணும். இந்த செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடியவர்கள், செவ்வாய் விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதெல்லாம் செவ்வாய் தோஷம்தான். 1, 4, 7, 8, 12 இந்த இடங்கள்ல ஜாதகத்துல செவ்வாய் இருந்தால் அது செவ்வாய் தோஷம். அதே போல செவ்வாய் உச்சமோ செவ்வாய் நீச்சமோ இருந்து பிறக்கக்கூடிய அந்த ஜாதகத்துக்கு இதெல்லாம் செவ்வாய் தோஷம்னு சொல்லக்கூடியது. அந்த செவ்வாய் தோஷத்தை நீங்கக்கூடியது இந்த மாசி செவ்வாய் ஆலய தரிசனம். கோவில்ல ஒரு 15 நிமிஷமாவது உட்காந்துட்டு வரணும். அதே போல முக்கியமான குறிப்பு என்ன அப்படின்னா,
கோவிலுக்கு போனால் கோவில் திறந்திருக்கக்கூடிய நேரம் சுவாமி அபிஷேகம் முடிந்து அலங்காரம் முடிந்து நமக்கு தீபாராதனை காட்டி சுவாமி நடை திறந்திருக்கக்கூடிய நேரத்தில் தான் நம்ம கோவிலுக்கு போகணும். நம்ம போகிற நேரத்தில் கோவிலில் ஸ்க்ரீன் போட்டிருந்தா, சாமிக்கு திரையிட்டு இருந்தால், அதாவது அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரம் பண்ணுறதுக்காக திரைச்சீலை போட்டிருப்பாங்க. அப்படி போட்டிருந்தா அந்த நேரத்தில் நம்ம உடனே வரக்கூடாது. திரை விளக்கின பின்னாடி தான் வரணும். அப்போ தான் நீங்கள் கோவிலுக்கு போன அந்த புண்ணியம் கிடைக்கும். குறிப்பாக சில கோவில்கள் சொல்லலாம். உதாரணத்துக்கு பழனி சொன்னோம்னா, பழனி 12 மணிக்கு போனோம்னா நம்மளால் சாமி பார்க்க முடியாது. 2 மணி வரைக்கும் பூஜை இருக்கும். அந்த உச்சிக்கால பூஜைங்கிறது 11:30 மணியிலிருந்து அது சரியாக சில குறிப்பிட்ட நேரங்கள் மாறும். 11:30 மணியிலிருந்து 2 மணி வரை நமக்கு தரிசனத்துக்கு உண்டான நேரமே இல்லை, நின்றுட்டே இருக்கணும். அந்த திரையிட நேரம், அதாவது உச்சிக்கால பூஜை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆலயத்தில் செய்யக்கூடிய அந்த பூஜை நேரத்தில் நம்ம போகிறதோ, இல்லை அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரம் பண்ணுறதுக்காக திரைச்சீலை போட்டிருந்தா அந்த நேரத்தில் கோவிலுக்குள்ளே போயிட்டு உடனே வர்றதோ, இதெல்லாம் தவறு. அதே போல் முக்கியமான குறிப்பு என்னென்னா, சுவாமி எண்ணெய் காப்பில் இருக்குது, அபிஷேகத்துக்கு முன்னாடி எண்ணெய் காப்பில் இருக்குது அப்படின்னா நம்ம உடனே பார்த்துட்டு அப்பவே வரக்கூடாது. ஒன்று அபிஷேகம் பார்த்துட்டு வரணும், இல்லைன்னா எண்ணெய் காப்பு போடுறதுக்கு முன்னாடியே சாமியை பார்த்துட்டு வரணும். விஸ்வரூப தரிசனம், இது முக்கியமான குறிப்பு. அதனால இந்த மாசி மாதம் பௌர்ணமி தினம், மக நட்சத்திரம், மாசி மகம், அதே போல மாசி மாதம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகள்லாம் எல்லா ஆலயத்திற்கும் போகிறது. சிவராத்திரி அன்னைக்கு சிவன் கோயிலில் போய் சிவாய நமக, எல்லாம் ஓம் நமச்சிவாய நமச்சிவாயன்னு சொல்லுவாங்க. நீங்கள் சிவாய நமன்னு சொன்னாவே அதிகமாக மாற்றி மாற்றி சொல்லும்போது சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நமன்னு சொன்னீங்கன்னா அது நமச்சிவாயங்கிற அந்த உருப்பெற்று வரும், உருவெடுத்து வரும். அதனால 5 எழுத்து மந்திரம். அதனால எடுத்தவனையும் சிவாய நமக, அதுதான் நமச்சிவாயம். மூல மந்திரமே சிவாய நமகன்னு சொல்றது தான் மூல மந்திரம். அதனால சிவாலயத்துக்கு போய் இந்த சிவராத்திரியை வழிபட்டு இந்த மாசி மாதத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கிரகத்தினுடைய ஒரு நமக்கு சரியில்லாத இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தோஷத்தை நீங்கி தரிசன புண்ணியம் நமக்கு கிடைத்து இந்த மாதம் பூரா உங்களுக்கு நல்லதே நடக்க இறைவனை வேண்டிக் கொண்டு இப்பொழுது 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம். குணமுள்ள கும்பராசி அன்பர்களே, இந்த மாதம் மாசி மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சிறப்பான மாதமாக நீங்கள் உங்கள் மனசில் பதிய வச்சிங்க. பல விஷயங்களுக்கு நீங்கள் தீர்வு காணப்போகிறீர்கள். குறிப்பாக பெண்கள், 50 வயது வரை உள்ள பெண்கள், வேலைக்கு போகிறவங்க, சம்பாதிக்கிறவங்க, வீட்லேயே சம்பாதிக்கிறவங்க, ஆனால் மொத்தம் சம்பாதிக்கிறவங்க, பல விஷயங்களுக்கு உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். ரொம்ப நாளாக நீடித்து கொண்டிருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வர மாதிரி தெரியும், ஆனால் முடிச்சுக்காதீங்க. யாருக்கிட்டையும் வாக்குவாதம் வேண்டாம், வீண் வம்பு சண்டை சச்சரவு வேண்டாம். அமைதியாக இருந்தால் பல விஷயங்கள்ல உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். இதுதான் நான் சொல்ற சப்ஜெக்டினுடைய மெயின் பாயிண்ட். தீர்வு கிடைக்கும்னா சண்டை போடுறேன்னு சொல்லக்கூடாது. சண்டை போட்டதுனால தீர்வுன்னு கிடையாது. இப்போ பல நாடுகளுக்குள்ளேயே இப்போ உக்ரைன் ரஷ்யா போருன்னாங்க, கடைசியில் என்னாச்சு? இஸ்ரேல் காசா போருன்னாங்க, கடைசியில் என்னாச்சு? இது எங்களை மாதிரி இருக்கிற ஜோசியர்களுக்கு தெரியும், இது இப்படித்தான் நடக்கும்னு. ஏன்னா எதனாலையும் எதுவும் ஆக போறதில்லை. இன்னைக்கு காலகட்டம் அந்த மாதிரி. அப்போ பல விஷயங்கள் எதுவுமே நமக்கு நட்டம் இல்லாமல் நடக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும், நட்டத்தோட நடக்கிற விஷயமா இருந்தாலும், பொதுவான விஷயங்களே அப்படி இருக்கும்போது நம்ம குடும்ப விஷயம் மட்டும் எப்படி மாறும்? அதனால நீங்க உங்களுடைய மன எண்ண ஓட்டங்கள் அடுத்தவர்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தவர்களுடைய ஆசைக்காக, அடுத்தவர்களுடைய விஷயங்களுக்காக தான் நீங்க வாழ்க்கை நடத்துறீங்கிறது தான் கணக்கு. இதுதான் உண்மை. சொல்லுவாங்க எல்லாம், இந்த பிலாசபர்லாம் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? ஏன் தட்டில் என்ன சாப்பாடு வேணுங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும், நான் என்ன படிக்கணுங்கிறத அவங்கவுங்க முடிவு பண்ணணும். நம்ம சொல்லி குழந்தைங்களை வற்புறுத்தக்கூடாது, இதெல்லாம் சொல்லுவாங்க பிலாசபர்கள். தெரியுமா குழந்தைக்கு? இல்லை ஒரு 19 வயசு பையனுக்கு தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ குழந்தைகள்
பெரிய பெரிய விஷயங்கள்ல சாதிச்சு அப்பா அம்மாவுக்கு எவ்வளவு பெருமை சேர்த்துறாங்க. இந்த மாசம் அதெல்லாம் மீறி உங்களுடைய புத்தி, உங்களுடைய எண்ணம் உங்களுக்கு செயலாக்கம் தரும் நல்ல நேரம். இந்த மாசம் ஆரம்பம்னு அதுக்கு தான் சொல்றேன். இப்போ ஆரம்பிச்சிக்க. இது வரக்கூடிய சனி பயிற்சி, வரக்கூடிய குரு பயிற்சி, வரக்கூடிய ராகுகேது பயிற்சி எல்லாமே உங்களுக்கு நல்ல முறையில் இருக்கும். ஜென்ம ராகுவாக, குடும்ப சனியாக, அதிர்ஷ்டத்தினுடைய இடத்திலே வரக்கூடிய குருவாக, இத்தனை விஷயங்களும் உங்களுக்கு நடக்க போகுது. அதனால இப்போ அந்த சுக்கிரன் வக்கரகதியில ஆரம்பிச்சதுலேருந்தே உங்களுக்கு நல்ல நேரம். குடும்ப விஷயங்கள் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். வேலை விஷயங்கள்ல உண்மையிலுமே உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். தொழில் ரீதியாக தொழில் ஆரம்பிப்பீங்க. வருமானம் உண்டு. குழந்தைகளுடைய எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நீங்க உங்க குழந்தைகளுக்கெல்லாம் திருமணத்தை பத்தி பேச்சு எடுத்து அவர்களுக்கு திருமணம் பண்ணக்கூடிய காலகட்டம் இது ஆரம்பம். இது மாசி மாதம், சிறப்பான மாசம். சுக்கிரன் அஸ்தமனமாகி திரும்ப உதயமாகிறார். எப்போ? இந்த பங்குனி மாசம் எல்லாம் முடிஞ்ச பின்னாடி சித்திரையில. அப்பதான் இந்த திருமணத்துக்கு உண்டான காலகட்டம். இந்த ராசிக்கும் சரி, எந்த ராசிக்கும் சரி, சுக்கிரன் அஸ்தமன காலம். இந்த சுக்கிரன் அஸ்தமனத்தில் இருக்கும் பொழுது எந்த திருமண காரியங்களும் செய்யக்கூடாதுன்னு சொல்றோம். அப்படின்னா மாசி பங்குனி இந்த 2 மாசமும் சுக்கிரன் அஸ்தமனம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வைகாசி ஆனி, இது குரு அஸ்தமனம். குரு அஸ்தமன காலங்களில் திருமணம் பண்ணா பண வரவுகள் குறையும், வேலை இழப்பு நடக்கும். சுக்கிரன் அஸ்தமன காலத்தில் திருமணம் பண்ணா, அதுவும் குறிப்பா இந்த கும்பராசிக்காரர்கள் பண்ணினா எடுத்த உடனே சண்டை சச்சரவுல தான் குடும்பம் ஆரம்பிக்கும். இல்லை நல்லா போயிட்டு இருக்கும். திருமணமாகி ஒரு 10 வருஷம் ஆகுது. 2010-12 திருமணம் பண்ணியிருக்கீங்க கும்பராசிக்காரங்க. 13 வருஷம் எல்லாம் அருமையா போச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா கடந்த 2019-20 10ல் கல்யாணம் பண்ணியிருப்பீங்க. 19-20 இந்த கொரோனா காலகட்டங்களில் ஏதாவது ஒரு சிக்கல் உங்களுக்கு ஆரம்பிச்சதுன்னா அது இந்த சனிப்பயிற்சி வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் தீர்வு கிடைக்கலாம். உங்க ஜாதகப்படி தசாபுத்தி எப்படி இருக்கோ அதை பொறுத்து. இது மாச பலனா சொன்னாலும் சில பொது பலன்களையும் சொல்ல வேண்டியிருக்கு. ஒரு 52 வயதுக்கு மேல இருக்கக்கூடியவர்கள், அப்பா இல்லாதவர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்பா இருக்கக்கூடிய ஆண் பெண்களுக்கு அப்பாவுடைய உடல் நலன் ஆரோக்கியம் தேவை. அவர்களிடத்திலே வீண் சண்டை வாக்குவாதம் வேண்டாம். கண்டிப்பாக இந்த நேரம் இந்த ராசியில பிறந்த நபர்களுடைய தந்தைக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லாத காலம். மற்றபடி சொத்து பாகம் பிரியறது, பூர்வீக சொத்து உங்க கைக்கு கிடைக்கிறது, இந்த என்னைக்கோ கொடுத்த கடன் திரும்ப வர்றது, மனைவிக்கு யோகம் உள்ள நேரம், மனைவி வேலை இல்லாம இருந்த மனைவி வீட்டில் இருக்க பெண்களுக்கு வேலை கிடைக்கும். பெண்கள் இந்த ராசியாக இருந்தால் ஆண்களுக்கு வேலை கிடைக்கும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட வகையில வேலையில இருக்கிறவங்களுக்கு மேலிடத்திலிருந்து நல்ல ஒரு ஆச்சரியமான, அதிசயமான, அனுகூலமான தகவல் கிடைக்கும். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வியாபாரம், அதன் மூலமாக வரக்கூடிய லாபம் உண்டு. 12ஆம் அதிபதி, விரயத்தினுடைய அதிபதி சனி உங்க ஜென்மத்தில் இருக்க, உங்களுடைய 6ஆம் அதிபதி சந்திரன் இந்த மாசம் 7ல் ஆரம்பிக்கிறது. உங்களுடைய 8ஆம் அதிபதி புதன் 2ஆம் இடத்துல வர்றது வக்கரகதியில. இது எல்லாமே ஒரு நல்ல பலனை கொடுக்குது. நன்றி, வணக்கம்.